காரைக்கால்லேருந்து அம்மினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. உயிர், ஆன்மா இரண்டும் ஒன்றா, வேறு வேறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உசுர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்கய்யா, ஆன்மான்னு ஒன்று சொல்கிறாங்க, உடம்புலேருந்து ஒளியாட்டம் ஒன்று வெளியே போச்சுங்கிறாங்களே. இந்த உயிரும் ஆன்மாவும் ஒன்றா, வேறு வேறா அப்படிங்கிறாங்க. அதாவது செத்து போயிட்டு உயிர் வெளியே போகும்போது சில பார்த்தவங்க இருக்கிறாங்க. அது சயின்ஸ்லேயும் ஒரு விஞ்ஞான கருவிகள் வச்சு அதையும் பார்த்துருக்குறாங்க. ஒரு உடல் செத்த உடனே உடலிருந்து அதே மாதிரியான உருவம் கொண்ட ஒரு புகையாலான மாதிரியான ஒரு இது வெளியில் போகுது அப்படிங்கிறத ஃபோட்டோவும் எடுத்துருக்குறாங்க. அதுக்கான கருவிகள் வச்சு விஞ்ஞானத்தில் மக்களும் நிறைய பார்த்துருக்குறாங்க. செத்ததுக்கப்புறம் அதேமாரி ஒரு உருவம் மாதிரி ஒன்று வெளியே போச்சு, புகையாட்ட, அது அப்படியே பறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் உருவம் மாதிரி இல்லாமல் ரவுண்டாக ஒளி மாதிரி போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த உருவம் மாதிரி போனது ஆத்மா, அது பேய், உசுறு அப்படி அதை ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்த ஒளி மாதிரி மேலே போச்சு பற்றி அதுதான் ஆத்மா, அது அப்படியே சொர்க்கத்தில் போய் கலந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது, பல்வேறு சொல்கிறாங்க. இந்த உயிர்னா என்ன, ஆத்மான்னு என்ன, ரெண்டு ஒன்றா வேறையா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அன்னமய கோஷம், அதாவது இந்த உடம்பு வெளியில் ஒரு சமாச்சாரம் இருக்குது, அன்னமய கோஷம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பிராணமய கோஷம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அந்த பிராணமய கோஷத்துக்குள்ளே தான் அந்த அன்னமய கோஷமே இருக்குது. அதில் பிராணசக்தி இருக்கணும், இருந்தால் தான் அந்த அன்னமய கோஷம் செயல்பட முடியும். அந்த பிராணமய கோஷத்துக்குள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது, உயிர் உடல்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்கிறோம். அந்த ஆஸ்ட்ரல் பாடின்னு ஒரு சமாச்சாரம் அந்த பிராணமய கோஷத்துக்குள்ளே இருக்குது, தனியாக வெளியில் அதுக்குள்ளே இருக்குது. பிராணமய கோஷம் இருந்தால் தான் அதுக்குள்ளே அந்த ஆஸ்ட்ரல் பாடி இருக்க முடியும். அந்த அதுக்கு வெளியில் இப்போ எப்படி ஆஸ்ட்ரல் பாடிக்கின்றால பிராணமய கோஷம் இருக்குது, அன்னமய கோஷம் இருக்குது மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு கோஷம் இருக்குது, விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்லிட்டு. விட்னஸ் ஒன்று, பிளிஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒன்று, ரெண்டு சமாச்சாரம். அப்போ இந்த பக்கம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் நமக்கு விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அந்த விஞ்ஞானமய கோஷம் வரைக்குமே இந்த மனமய கோஷங்கிற ஒரு சமாச்சாரம் எல்லாம் கலந்து இதில் ஒன்று அதில் ரெண்டு கலந்து இருக்கிறது மனமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்துக்குள்ளே ஆஸ்ட்ரல் பாடின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது உயிர் உடல்னு பேர். அந்த உயிருக்கான ஒரு உடலை வச்சுருக்கிறாங்க. இந்த செத்ததுக்கப்புறம் ஒன்று அதே மாதிரி ஒன்று அப்படி உருவம் மாதிரியே ஒரு புகையாட்டு போச்சுன்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி உருவம் மாதிரியே இருந்தது, உடல் இல்லாமல் இருந்துச்சுங்கிறாங்களே, அது இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே ஒரு சமாச்சாரம் இருக்குது, உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். அது அந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளுணர்வுக்குள்ளே ஒரு சமாச்சாரம் இருக்குது, ஒன்றுமில்லாத ஒரு சமாச்சாரம். அதை தான் ஆக்சுவலாக உயிர்னு சொல்லலாம், அல்லது ஆத்மான்னு சொல்லலாம். அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த உள்ளுணர்வோடு அது வெளியில் போச்சுனாக்க அந்த லைட்டாக ஒரு சின்னதாக நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளி பால் மாதிரி ஒன்று வெளியில் போகும். ஆஸ்ட்ரல் பாடியோடு வெளியில் போச்சுன்னா ஒரு உருவம் மாதிரி வெளியில் போகும். ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி பொறுத்து, அந்த ஆன்மா மெச்சூரிட்டி பொறுத்து நம்ம இந்த உடம்புல இருக்கோம், நாயாவோ பள்ளியாவோ குரங்காவோ மனுஷனாவோ ஏதோ ஒன்று இருக்கிறோம். இறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி உருவத்தோடு நம்ம வெளியில் போகிறோம். அந்த மாதிரி உருவத்தோடு வெளியில் போகும்போது இன்னும் மெச்சூரிட்டி ஆகும்போது பண்ணோம்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடி இல்லாத அளவுக்கு அது ஒரு ஒளியாக வெளியில் போகுது. அதுக்குள்ளேயும் ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அந்த ஒளியாக போதிலே அதுக்குள்ளேயும் ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அதுக்குள்ளே ஆன்மாங்கிற சமாச்சாரம் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த உள்ளுணர்வு தாண்டிய சமாச்சாரம் போகும்போது எதுவுமே இருக்காது. ஆத்மா இப்படி தான் இருக்கும் இப்படிலாம் சொல்ல முடியாது. அது ஒளியாக போகுதுன்னா அது உள்ளுணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். அது கூட ஒரு உருவமாக போகுது அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி அதுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே தான் இருக்குன்னா எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு ஆன்மா வெளியில் வரல. அந்த அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் விட்டுட்டு ஆன்மா வெளியில் வந்திருக்குது. அது ஆஸ்ட்ரல் பாடியோடு வந்திருக்கு. அது மறுபடியும் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பிராணமய கோஷத்தை சேகரிப்பு பண்ணிக்கிட்டு இன்னொரு அன்னமய கோஷ உடம்புக்குள்ளே போதும். இல்லை அந்த உருவம் இல்லாமல் ஒளியாக வந்துச்சு அப்படின்னா வெறும் ஒளியாக போயிருக்குது. ஆன்மா ஒளியோடு போயிருக்கு, உள்ளுணர்வு இருக்குது. அது கொஞ்ச நாள் போய் ஒயிட் வேர்ல்டில் இருந்துட்டு திரும்ப ஆஸ்ட்ரல் பாடியை அங்கே கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துலேருந்து பிராண உடலை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு அன்னமய கோஷத்தில் ஒரு உடலை கலெக்ட் பண்ணும். கடைசியாக ஆன்மா விடுவிச்சு போகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஆன்மாங்கிறது என்ன, அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே போயிட்டு உள்ளுணர்வுக்குள்ளே போயிட்டு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமில்லாத சமாச்சாரம். அது குறிப்பிட்டு ஆன்மா இப்படி தான் இருக்கும், ஒளியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு பெயரும் கிடையாது, அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது, நிறம் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்மாவுக்கு அது ஒரு தன்மை, நீக்கமர எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அது எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே ஒரு சில கோஷங்கள் உரைகள் அதை போட்டு பூண்டி இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்க முடியல. அதனால் உயிர் போயிடுச்சு அப்படின்னாங்கன்னா ஆன்மாவோட முட்டு வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம்.
அப்படி பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஃபிசிக்கல் கண்டென்ட்டில் உயிர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆன்மீக ரீதியா அதுக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. உயிர் இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. வேறு ஆன்மா இங்கே தான் இதாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. அது இருக்கிறதுக்கு ஒரு சில உபகரணங்கள் தேவை. அதெல்லாம் இருந்தால் அது இருக்கும், அது இல்லைன்னா அது வெளியே போயிடும். அவ்வளோதான் மேட்ரு. அது இருக்கிற இடத்த தேடிக்கும். அப்படிதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட உயிரும் ஆன்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை. நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ